தருவாராக என்று மனதார நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் சுகமாக இருப்பீங்க, பலனாக இருப்பீங்க. ஆனால் இந்த வார்த்தை மூலம் இன்னும் என்ன பண்ணுங்க, பலப்படுங்க. ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவாராக. ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 31லேருந்து 35 வரைக்கும் ஸ்தோத்திரம் இப்படி ஸ்தோத்திர வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அற்பமாய் எண்ணப்பட்ட லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். ராகேலோ மலடியாய் இருந்தாள். பாருங்க ஸ்தோத்திரம். இன்னைக்கு லேயாள் என்ன பண்ணாங்க? அற்பமாய் எண்ணப்பட்டாங்க. யாக்கோபு என்ன பண்ணாரு? ஸ்தோத்திரம் அவளுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் ரெபேக்கால தான் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? ஆசீர்வதிச்சார். ராகேல ரொம்ப பிடிக்கும். யாருக்கு? ஸ்தோத்திரம் யாக்கோபு. லேயால பிடிக்காது. அதுக்காகவே ஆடு மேய்ச்சாரு. யாரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஸ்தோத்திரம் ராகேலை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஆடுகளை மேய்த்து அந்த மகளை கல்யாணம் பண்ணணும்னு போனாங்க. ஆனால் லேயால் தான் என்ன பண்ணாங்க? கொடுக்கப்பட்டாங்க. ஏன்னா லேயால் வந்து அற்பமாக எண்ணப்பட்டா. எல்லாரோட ஒதுக்கப்பட்டாங்க, கைவிடப்பட்டாங்க. அழகு இல்லாதவ, பேச்சில் திறமை கிடையாது அப்படின்னு மனுஷரால் தள்ளப்பட்டு வச்சுருந்தாங்க. ஆனால் கர்த்தர் பாருங்க நினைவு கூர்ந்து அவள் கர்ப்பத்தை கர்த்தர் திறந்தார். 2 பேருக்கு திருமணம் நடக்குது. ஆனால் ஸ்தோத்திரம் லேயாளுடைய கர்ப்பத்தை தான் என்ன பண்ணார்? திறந்தார். முதல் குமாரனுக்கு ரூபன் என்றும், 2வது குமாரன் சிமியோன் என்றும், 3வது குமாரனுக்கு லேவி என்றும், 4வது குமாரனுக்கு யூதா. யூதா என்றால் துதின்னு அர்த்தம். கர்த்தரை துதிப்பான் என்று சொல்லி இன்னும் அழகாக பேர் வைக்கிறாங்க பாருங்க. இன்னைக்கு நம்ம ஆண்டவரை தேடி ஓடி வரும். அநேக நேரத்தில் என்ன பண்ணுறோம்? அற்புதம் பெற்ற உடனே என் சொந்தம் என்ன சொல்லணும், பந்தம் என்ன சொல்லணும், இப்படி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சிறுமியை பார்த்தாரு. அவள் ஆண்டவர் பிரியமாக இருந்தார். இன்னைக்கு அவருடைய பேர் பேசப்படுதுங்க. 4 பிள்ளைகளை கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதித்தாருங்க. ராகேலுக்கும் கொடுத்தாரு. ஆனாலும் ஸ்தோத்திரம் முதல்ல இவளை தான் என்ன பண்ணுறாங்க? சொல்லப்பட்டிருக்கிறது இவளுக்கு தான் ஆசீர்வாதத்தை முதல்ல கொடுக்குறாரு. நேசித்தது யாரு? ஸ்தோத்திரம் ராகேலை தான் அவர் நேசித்தார். லேயால நேசிக்கவே இல்லை. சண்டை போடுறாரு குடும்பனார்கிட்ட, வேணான்னு சொல்கிறாருங்க. இன்னைக்கு ஒன்று கூட உன் குடும்பத்தில் உன் வாழ்க்கையில் ஸ்தோத்திரம் என்ன பண்ணுவாங்க? வேணாம் போ, ஒன்றுத்துக்கும் உதவாதவனி. படிக்கிறதுல கிடையாது, வேலை செய்யறதுல கிடையாது, அழகுல கிடையாது. இப்படி உன்னை யார் ஒதுக்கி வைக்கிறாங்களோ ஆண்டவர் முன்னதான் அழைக்கிறார். மகனே ஆண்டவனோடு கூட இந்த கால வேலையில பேசுவாரானா நீ உன் மனசை ஒப்புக்கொடு. ஐயோ நான் அழகில்லையே, எனக்கு படிப்பு இல்லையே, அறிவில்லையே நினைக்கிறியா? உன்னை எல்லாம் அற்பமாக நினைக்கிறாங்களா? ஆனால் கற்பனை அற்பமாக நினைக்க மாட்டேன். உன்னை தேடி வரேன். தேடி வந்து லேயாளுக்கு அற்புதத்தை செய்த தேவன் உன் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். அவரை மட்டும் நம்பு, கர்த்தரை மட்டும் நம்பு. வேற யாரும் என்ன பண்ணாத, நம்பாத. கர்த்தர் உன் சந்ததியை ஆசீர்வதிக்கும்படியாக அவர் செய்வார். ஆமென். அனுதாமே சோதரன் நாளிலே மனம் திரும்புங்க. சோதரம் இவங்க அப்படி பேசிட்டாங்களா, அவங்க பேசிட்டாங்களா, அவ்வளோதான் அப்படி நினைச்சிட்டாதீங்க. உங்களுக்கு ஒரு வாழ்க்கை உண்டு, உங்களுக்கு எதிர்காலம் உண்டு. ஆனால் இயேசுவை தேடுங்க. இயேசு தான் அற்பமாக எண்ணப்பட்ட லேயால் ஆசீர்வதித்தாரு. இன்னைக்கு இயேசுவை தேடு. உன்னை யாரெல்லாம் ஒதுக்குனாங்களோ அவங்களுக்கு முன்னாடி கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்தி உயர்ந்த அடையாளத்தில் என்ன பண்ணுவார்? அவர் வைப்பார். கலங்காத மக்களே, திகையாது. ஸ்தோத்திரம். ஆண்டவர் உன் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை அவர் என்ன பண்ணுவார்? செய்வார். மறுபடியும் அவர் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றேன், இப்போது கர்த்தர் துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பேர் பிற்பாடு அவனுக்கு பிள்ளை பேர் என்று போயிட்டு. யூதா துதிக்கிறவன். இன்னைக்கு என்னென்ன பேரை கண்ட பேர் வைக்கிறாங்க ஆண்டவர் கொடுத்த பிள்ளைங்களுக்கு. தயவுசெய்து நீங்கள் அப்படி வைக்காதீங்க. கர்த்தருடைய பேர்களை வைங்க. கர்த்தருக்கு முன்பாக உங்கள் பிள்ளைகளை கொண்டு போங்க. வருகிற காலம் பொல்லாதது. இந்த அழிவிலிருந்து உன் பிள்ளைகளை மீட்க வேண்டும் என்றால் கர்த்தரை தேடுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யாரெல்லாம் குழந்தை இல்லையா, இல்லை யாரெல்லாம் ஒதுக்கப்பட்டிருக்கிறீங்களோ ஆண்டவர் நாளில் உங்களோட பேசி உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிறீங்களா மீன் தகப்பனே? அப்பா அதை கேட்குற பிள்ளைகள் அற்பமாக எனப்பட்ட லேயால் ஆசீர்வதித்தீரே. அப்பா ஆண்டவரே, இன்னைக்கு பிள்ளைங்க என்னை யாரும் நேசிக்கல, எனக்கு யாரும் உதவி செய்யலை, எல்லாரும் கைவிடப்பட்ட நிலையில் இருக்குதுங்களா? ஏசப்பா இவங்களை தேடி சென்று இப்பொழுது அற்புதத்தை செய்யுங்க, அதிசயத்தை செய்யுங்க. இந்த பிள்ளைங்க வாழ்க்கையில் ஆண்டவரே மகா பெரியதான காரியங்களை செய்வீராக. ஆண்டவரே நல்லா துதிக்கிற பிள்ளைகளாக, செபிக்கிற பிள்ளைகளாக, கர்த்தருக்கு சாட்சியாக இருக்க வேண்டும் என்று
மனதார நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.